ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லோரும் ரொம்பவே நல்லாயிருக்கோம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணி போல் காட்டுக்கு போயாச்சுங்க. அதான் இந்த சில்லு வண்டி சவுண்டு கேட்கும், கொஞ்சம் கோச்சுக்காதீங்க. என்னோடய வீடியோஸ் எல்லாத்துலேயுமே சில்லு வண்டி சவுண்டு கேட்குறத ஏதோ நினைப்பீங்க, அதனால தான் சொல்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சோளக்கொல்லைக்கு வந்திருக்கோம். அதாவது சோளக்காடு. சோளக்காட்டில் பார்த்தீங்கன்னா போனதுமே பாருங்கள், நான் ஒரு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. கீழே அடியிலேருந்து நுனி வரைக்கும் மேலே வரைக்கும் காட்டுறேன். இதில் கோர்த்து பூச்சி கிடையாது, ஆனால் குருத்து பூச்சி ஏதாவது விழுந்துருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். ஸோ ஒவ்வொரு செடியும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அடியில் பூமி செழித்து மழை பெஞ்சது அப்படின்னா வேகமாக இருக்கும். அதாவது ஒவ்வொரு சோளம் வேகமாக நல்லா தளைஞ்சு தளதளன்னு இருக்கும், ஒவ்வொரு சோளம் குட்டையாக இருக்கும். செடி ஒவ்வொரு செடியை பார்த்து இன்னொன்று பக்கத்தில் காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ற. இதையுமே நான் கீழே இருந்துன்னே காட்டுறேன், பார்த்துட்டு சொல்லுங்கள் நீங்கள் கமெண்டில் எப்படின்னு. இங்கே பாருங்கள், நல்லா பூத்துருக்குங்க. மேலே பூத்துருக்கு அப்படின்னா பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சுனாவே இந்த இடத்துல சோளம் எந்த அளவு வந்திருக்குன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ஆனால் அவ்வளோ ஈஸி கிடையாது. நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி தான் நம்மளுக்கு ஸ்வீட் கார்ன் நம்ம கைக்கு வருது. ஸோ ஈஸியாக ஒரு கருது கூட வைங்க அப்படின்னு சொல்கிறீங்க நிறைய பேர். ஆனால் ஒரு விவசாயி எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த கருது விளைச்சல் விளையிறது, கூட வருது குறைச்சி வருது, இதெல்லாம் தாண்டி விலை வச்சு ஒரு இடத்துல விற்கும்போது ஒரு கருது கொடுங்க 2 கருது கொடுங்கன்னு ஈஸியாக கேட்டுடுறாங்க. அது கொடுக்கறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த விவசாயிங்களோட நிலமை பார்த்தீங்களா, மதிப்பீட்டு எல்லாமே போயிடுது. ஸோ அதனால் இனிமேல் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் அவங்களோட நிலைமையும் புரிஞ்சுட்டு நீங்கள் வாங்குங்க, சரிங்களா? பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பார்த்தீங்களா, ஒவ்வொரு இது பூத்துருச்சு, ஒவ்வொரு இது பூக்கலை, எப்படி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக என்ன பார்க்க போகிறோன்னா, சோளம் தான். ஃபுல்லாகவே சோளக்காடை பற்றி தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் எத்தனை ஏக்கரில் போடுறோம், எவ்வளோ சோளம் போடணும், அண்ட் முடிவில் எப்படி ரிசல்ட் இருக்கும், எல்லாமே நம்ம கூட இதில் ஷேர். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட 1 ஏக்கர் நிலம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1 ஏக்கருக்கு தேவையானதை நான் ஃபுல்லாகவே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுறேன். என்ன இப்போ நீங்கள் 1 ஏக்கரில் விதைக்கணும், அந்த சோளம் போடணும்னா ஒரு 4லேருந்து 5 கிலோ சோளம் நல்லா குவாலிட்டியான சோளமாக வாங்கி வச்சுக்கோங்க, சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, ஒரு 5லேருந்து 10 டன் வரைக்கும் சாணம், மாட்டுச்சாணி இருக்கு இல்லையா, அதுவும் அதுக்கப்புறம் மண்புழு உரம் கிடச்சா கூட 2யுமே சேர்த்தே அந்த 1 ஏக்கருக்குமே கலந்து ஃபுல்லாக போட்டுவிட்டு நல்லா உழுது விட்டோம் அப்படின்னா நல்லாவே நம்மளுக்கு மிக்ஸ் ஆகிட்டு ரெடி ஆயிடும். மண் வளம் சூப்பராக ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம புடை போட்டுட்டு கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த 4லேருந்து 5 கிலோ விதைகளையும் அழகாக நேர்த்தியாக போடணும். அழகாக நீட்டாக போட்டுட்டு அழகாக பதிச்சு விட்டுட்டு பார்த்திங்கன்னா ஒரு 15 நாள்லேருந்து 20 நாளுக்குள்ளே சிவாமிர்தம் கொடுக்கணும். அதாவது அந்த சோளம் முளைச்சி வெளியே வர்றதுக்கான ஒரு அமிர்தம், சரிங்களா? அது எப்படின்னா, அது என்ன அப்படின்னா பார்த்திங்கன்னா பஞ்சகாவியம் உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா, பஞ்சகாவியத்தை விட பெரிய ஒரு பெஸ்ட்டு இது கிடையவே கிடையாது. அது ஒரு 3% போடலாம். பஞ்சகாவியம் தாராளமாக ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நம்ம கரெக்ட்ஸ் எல்லாம் தெளித்து விட்டுறலாம். அப்புறம் ஒரு 30லேருந்து 35 நாள் அந்த நாட்களுக்குள்ளே என்ன நம்மளுக்கு வரும் அப்படின்னா, நம்மளுக்கு செடி வளருதோ இல்லையோ களை செடின்னு சொல்லுவோம். தேவையில்லாத களை புல்லுகள் இதிலே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ புல் இருக்குன்னு. இந்த மாதிரி புல்கள் அளவுக்கு அதிகமாக வளரும். அதாவது நம்ம போட்ட சோளத்தை விட அளவுக்கு அதிகமாக ஓங்கி வளர்ந்துடும். ஸோ அதனால் களை எடுத்து விடணும். களை எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 40லேருந்து 45 நாள், சரி இல்லைன்னா 45லேருந்து ஒரு 50 நாட்கள் வச்சுக்கோங்க, சரிங்களா? மறுபடியும் பஞ்சகாவியம் முன்னாடி தெளித்தோம் இல்லையா, அதே மாதிரி பஞ்சகாவியம் தெளிச்சு விடணும். தெளித்தோம் அப்படின்னா நேர்த்தியாக பூ பூக்கும். நல்லா பூ பூக்கிற நேரம் வரும். அப்போ தண்ணி குறையாமல் நம்ம தண்ணி பாய்ச்சிக்கிட்டே இருக்கணும். தண்ணி பாய்ச்சிக்கிட்டே இருக்கும்போது இடையில ஒருத்தர் வருவேன். யாருன்னா அந்த புழு இருக்கு இல்லையா, அந்த புழு வந்துடும். பச்சை பூச்சி இருக்கும். அது பார்த்திங்கன்னா இலையெல்லாம் திங்க ஆரம்பிக்கும். ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, வேப்பெண்ணெய் நீம் ஆயில் இருக்கு இல்லையா, அது ஒரு 3லேருந்து 5 லிட்டர் தண்ணியில் கலந்து அப்படியே தெளித்து விட்டுறணும். அப்புறம் பார்த்திங்கன்னா வேப்பங்கொட்டை கிடச்சா கூட அதை கூட தெளிக்கலாம். நீம் ஆயில் கிடைக்கலன்னா வேப்பங்கொட்டை இப்போ சீசன் தான், தாராளமாக கிடைக்கும். ஸோ வேப்பங்கொட்டை கிடச்சிச்சின்னா அது தண்ணியில் ஊற வச்சு
அப்புறம் அது இல்லைன்னா அக்னி அஸ்திரம்னு ஒன்று இருக்குது. ஸோ அதையும் கூட சேர்த்து கலக்கிட்டு இந்த பூச்சிக்கொல்லிகளை கொல்றதுக்கு தேவையான அளவு எடுத்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டோன்னா அந்த மாதிரி வந்து இதுவாகிடும். அப்படி இல்லைன்னா பறவைகள் உட்காந்தாச்சுன்னா கூட அழகாக அந்த புழுக்களை அதுகளே பாதி சாப்பிட்ருங்க. அது போக நம்மளுக்கு அளவுக்கு அதிகமாக பூச்சி இருக்கும்போது தான், அந்த தொல்லைங்கள் இருக்கும்போது தான் நான் சொல்கிறேன் இந்த பஞ்சகாவியமும் இதெல்லாம் வந்து வேப்பங்கொட்டை இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் தெளித்து விடணும். அப்படி உங்களுக்கு பூச்சி தொல்லை இல்லைன்னா உங்களுக்கு சந்தோஷம், நல்லது தான். அப்புறம் பார்த்திங்கன்னா அறுவடை நேரம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு 70லேருந்து 85 நாட்கள் ஆகும். அந்த கதிர் தயாராகிறதுக்கு ஒரு விதை போட்டு ஒரு 70லேருந்து 85 நாள் அறுவடைக்கு வந்து இந்த கருது ரெடி ஆயிரும். இந்த கருது ரெடி ஆயிடுச்சுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, பழுப்பு நிறத்தில் இருக்கும். அதை நல்லா நம்ம உரிச்சிட்டு அமுக்கி பார்த்தோம் அப்படின்னா பால் மாதிரி வரும். அப்படி வந்துச்சுன்னா சூப்பராக வந்து கருது ஒடிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு அறுவடைக்கு அப்படின்னு அர்த்தங்க. முத்தி இருக்குது அப்படின்னா அமுக்குனா அமுக்க வராது. அதை கூட முத்துனதை கூட கொஞ்ச நாள் விட்டு வச்சுருந்து விவசாயம் இது பண்ண போகிறீங்க அப்படின்னா விதைகளாக யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. நம்ம புல்லும் இதுக்கு இடையில பிடுங்கி வச்சுருக்கோம். ஸோ அதெல்லாம் தூக்கிட்டு கிளம்பிடலாமா வாங்க. வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. நாளைக்கு பார்ப்போம்மா.